يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் ஆண்களுக்கான அரபு மொழி வகுப்பு அந்த அமர்வில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆண்களுக்கான அரபு மொழி வகுப்பில் நம்ம ஒரு 3 புத்தகங்களை தேர்வு செஞ்சுருக்கிறோம். அதை நம்ம கடந்த வகுப்பில் என்னென்ன புத்தகங்கள் பார்க்க போகிறோம், அது சம்பந்தமான சில இன்ட்ரோடக்ஷன் நம்ம கொடுத்தோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய கைகளில் இந்த 3 புத்தகங்கள் இருக்குது. 3 புத்தகங்கள் எது எதற்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் படிப்பதற்கு இலகுவாக இருக்கும். சரிங்களா? முதலாவதாக துரூசுல் லுகத்தில் அரபியா லிகைரி நாத்திகீன பிஹா, இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த புத்தகம் ஒவ்வொரு வாரம் இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை இந்த புத்தகத்திலிருந்து பாடங்கள் நம்ம படிக்க இருக்கிறோம். முழுக்க நம்முடைய கான்வர்சேஷன், உரையாடல்களை அதை பில்ட் பண்ணுறதுக்கு, உருவாக்குவதற்கு, மேம்படுத்துவதற்கு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய லெசன்கள் நமக்கு பயனளிக்கும். உதாரணமாக ஒருத்தரை நம்ம முதல் முறையாக பார்க்கும் பொழுது எப்படி அவரை விசாரித்து ஒரு அரபியில் பேசணும் அப்படிங்கிற உண்டான பேசிக் நாலேஜ் ஒரு அடித்தளமான புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. சரிங்களா? இரண்டாவதாக நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய புத்தகம்தான் அந்நஹ்வுல் வாதிஹ் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம். அதாவது ஒரு வார்த்தையுடைய இறுதியில் என்ன இஅராபு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கலையை நம்ம படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு இந்த நஹ்வுங்கிற இந்த புத்தகம் மிக மிக முக்கியமான பேசிக்கான ஒரு புத்தகமாக இருக்குது. சரிங்களா? இது அழகாக இதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் நமக்கு தலைப்பு வாரியாக ஃபாயில்னா யார், மஃபூல்னா என்ன, செயலை செய்தவன்னா யார், அதே மாதிரி செயல் செய்யப்பட்டது, இப்படியான சில விஷயங்கள்லாம் நமக்கு இதில் தெளிவுபடுத்த இருக்கிறார். அப்போது ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னால் அந்த வார்த்தையில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தும் முகமாக இந்த புத்தகம் இருக்குது. ஒரு வார்த்தையில் செயல் இருக்கும், வினை சொல் இருக்கும், அந்த செயலை செய்தவர் யார், சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்படி நம்ம இங்கிலீஷில் படிக்கிறோம். அதேமாதிரி வினை சொல், செயலை செய்தவன் யார், அதேமாதிரி எதன் மீது நிகழ்ந்துச்சு, இப்படிங்கிறத நம்ம தமிழில் படிச்சிருப்போம். அதே மாதிரி ஒரு அரபியில் ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்தோன்னு சொன்னோம்னா அந்த வாக்கியம் எப்படி இருக்குது, அதை எப்படி பிரித்து நம்ம அறியணும் அப்படிங்கிறது சம்பந்தமான கலைகளை நம்ம இதில் படிப்போம். சரிங்களா? பெயர் சொல்லாவே வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம முபுத்ததா ஹபர்னு அப்படி சொல்லுவோம். அது நம்ம ஆழமாக இதில் நம்ம படிக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த புத்தகத்தை நம்ம எந்த நாளில் படிக்க இருக்கிறோங்க? வெள்ளிக்கிழமை. சரிங்களா? அதே மாதிரி சனிக்கிழமை சலாசத்து குதுப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம், இதில் மிக ஒரு அருமையான ஒரு புத்தகம். அரபி படிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நம்ம பயிற்சி செய்யாமல் ஒருபோதும் முடியாது. வெறும் இந்த லுகத்துல் அரபியா மட்டும் நான் படிச்சுட்டு அரபி கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் நமக்கு இதில் எப்படி பேசணும்னு சொல்லி தருவாங்களே தவிர மற்றபடி வார்த்தைகள் எப்படி நம்ம மாறுது, ஒரு வினைச்சொல் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம கலை படிக்கணும்னு சொன்னால் இந்த புத்தகத்தில் தான் நம்ம படிக்க முடியும். உதாரணம் நம்ம சொல்லியிருக்கிறோம். தமிழில் இறந்த கால வினை எப்படி நம்ம சொல்லுவோம்? ஓடினான். அது ஒரு வகையான எழுத்தும் வடிவமும் இருக்குது. தற்காலத்தில் ஓடுகிறான், தற்காலத்தில் மாறுது. அதே மாதிரி ஓடுவான், வருங்காலத்தில் மாறுது. அப்போ தமிழில் இந்த மாதிரி மாறுறதை நம்ம பார்க்குறோம். ஓடிக்கொண்டிருக்கின்றான், ஓடிக்கொண்டு இருந்தான், ஓடிக்கொண்டு இருப்பான், இப்படி மாறுது. அது போன்ற ஒரு அரபு வார்த்தை, சரிங்களா, எப்படி இந்த மாதிரிலாம் வருது. அதே மாதிரி அக்கல, அவன் சாப்பிட்டான், குழு சாப்பிடுகிறான் அல்லது சாப்பிடுவான், குழு அவன் சாப்பிடுவான், இப்படியான சில வார்த்தைகள் எப்படியெல்லாம் மாற்றமடைது அப்படிங்கிற கலையை இந்த புத்தகத்தில் நாம் படிப்போம். அப்போது இந்த புத்தகம் சனிக்கிழமை நடைபெறும். சரிங்களா? அந்த வகுப்பில் நம்ம இந்த புத்தகத்தை எடுப்போம். இது எப்படிங்க, இதெல்லாம் எங்களால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இந்த அமர்வில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம். இந்த புத்தகத்தை திருப்பி பார்த்தோன்னு சொன்னோம்னா முழுக்க அரபியில் இருக்கும். இப்படி தானே இல்லையா? அப்போ நமக்கு ஒரு பயம் வந்திருக்கும். என்னடா இது, இந்த புத்தகத்தை நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எடுத்தெடுப்பிலே நம்ம என்ன ஆகிடக்கூடாதுன்னு சொன்னால் நம்மளோட நம்பிக்கை இழந்துடக்கூடாது. சரிங்களா? எல்லாமே நம்ம படிக்க போகிறோமா கேட்டால் கிடையாது.
சரிங்களா? இதில் முக்கியமான கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம படிக்க போகிறோம். நமக்கு இலகுவான முறையில், மெதுவான முறையில், சரிங்களா, புரிகிற அடிப்படையில், பல முறையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த புத்தகத்தை மெதுவாக தான் நம்ம உள்வாங்க போகிறோம். இதை நான் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் நமக்கு, சரிங்களா? குறிப்பாக நம்ம நடத்தப்படக்கூடிய பாடங்கள் காணொளி வாயிலாக நம்ம இடுவோம், சரிங்களா? அப்போ அப்படி இடக்கூடியதை நீங்கள் கண்டிப்பான முறையில் அந்த காணொலி நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த வீடியோவை பார்த்துடணும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துடணும். தினம்தோறும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ரிப்பீட்டேஷன் இருக்கணும், சரிங்களா? இந்த பாடங்கள் பொறுத்தளவில் மெதுவான முறையில் தான் நம்ம போவோம். ஆனால் ரிப்பீட்டேஷன் தினம்தோறும் நம்மளிடத்தில் முராஜா, தொடர்ந்து அதை நம்ம ரிவிஷன் பண்ணக்கூடியவங்களாக நாம் இருக்கணும், சரிங்களா? ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த நேரமாக நம்முடைய சூழ்நிலையை கவனித்து, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, நம்ம சூழ்நிலையை கவனித்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த நேரம் எது அப்படின்னு சொன்னால் ஃபஜ்ர் தொழுகை முடிச்சு, சரிங்களா? இது சொல்லப்படக்கூடிய விஷயங்களை தமிழில் நம்ம சொன்னாலும் கூட அது கான்செப்டாக இன்ஷா அல்லாஹ் முழுமையாக புரிஞ்சு அதை உள்வாங்கிக்கணும். அது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் போட்டு எழுதிடணும். இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணுறதோட அந்த வீடியோ என்ன பண்ணணும், நீங்கள் ரீகால் பண்ணும்போது நிறைய வகையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், மாலுமாத்துகள், தகவல்கள் நிறைய கிடைக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த புத்தகத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? சரி சரி. இப்போ பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது துரூசுல் லுகத்தில் அரபியா இந்த புத்தகத்தை எடுத்துக்கோங்க. இந்த புத்தகம் நம்ம நஷ்ருல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிகேஷன் அவங்க மூலயமா நம்ம இது வாங்கின இந்த புத்தகம், சரிங்களா? ஆன்லைனில் போனால் நமக்கு இதை வாங்க முடியும். அந்த புத்தகத்தில் 5வது நம்பர் பேஜ் நம்பர் 5 எடுத்துட்டிங்களா? 5 இந்த பாடம் போட்டிருக்கா? வீடு போட்டிருக்கு, பள்ளிவாசல் போட்டிருக்கு, கதவு, கிதாப், அப்புறம் பேனா போட்டிருக்குங்களா? சரி, எடுத்துட்டிங்களா? சரி. இப்போ பாருங்கள், அத்தருசுல் அவ்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தருசுல் அவ்வல். அத்தர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பாடம். அத்தர்ஸ்னா பாடம். நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு நோட்டு வச்சுக்கணும், சரிங்களா? கையில் பென்சிலோ பேனாவோ, பென்சில் யூஸ் பண்ணுறது நல்லது. டக்கு நீங்கள் அந்த தர்ஸுங்கிறதுக்கு மேலே 1ன்னு ஒரு போட்டுட்டு, இந்த நோட்டில் 1ன்னு போட்டு அத்தர்ஸ் என்றால் பாடம் மட்டும் தமிழில் மட்டும் எழுதிருங்க. நீங்கள் அரபியும் எழுதி தமிழையும் எழுதுறதுக்குள்ள என்ன ஆயிரும், நான் அடுத்த வாரத்தை போயிடுவேன், சரிங்களா? டக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அத்தர்ஸ் அப்படிங்கிற அந்த இதில் 1ன்னு போட்டு உங்கள் பக்கத்தில் நீங்கள் 1, 2 நான் முன்னாடியே போட்டு வச்சுருங்க, 10 வரையும் போட்டு வச்சுட்டு எதுக்கெல்லாம் நான் மீனிங் சொல்கிறனோ அந்த மீனிங் கட்ட நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பாயிண்ட்டாக அழகாக எழுதிடுங்க. இப்போ பாருங்கள், அப்படி விடுபட்டாலும் கூட உங்களால் என்ன பண்ண முடியும், மீண்டும் இந்த வீடியோவை பார்த்து உங்களால் எடுக்க முடியும், சரிங்களா? முதலாவது அத்தர்சுல் அவ்வல். அவ்வல்னு சொன்னால் முதலாவது, தர்ஸ்ன்னு சொன்னால் பாடம். தர்ஸுடைய பன்மை தான் துரூஸ், பாடங்கள், சரிங்களா? அத்தர்சுல் அவ்வல் அப்படின்னா முதலாவது பாடம், சரிங்களா? முதலாவது பாடம். ஓகே, இப்போது முதலாவது பாடம்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹாதா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. ஹாதானா என்ன அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். ஹாதானா இது. பொதுவாக நம்ம லாங்குவேஜில் ஆரம்ப காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோங்க, இது அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். இது பக்கத்தில் இருக்கக்கூடியதை. இந்த ஹாதாங்கிறது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில், சரிங்களா? அருகில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நம்ம சொல்லுவோம் ஹாதா. அருகில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு, சரிங்களா? அந்த மனிதர்களுக்கு இது குறிப்பிட மாட்டாங்க. உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? இந்த சேரு, டேபிளு, பள்ளிவாசல் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? இதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள், சரிங்களா? ஹாதாங்கிறது பயன்படுத்துவோம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது அப்படின்னு அர்த்தம். ஹாதானா இது, ஹாதானா இது, இதுன்னு நம்ம சொல்கிறோம். இதுன்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையை சேர்த்து நம்ம குறிப்போமா இல்லையா? அந்த வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹாதா இதுனா என்ன
அப்போ இதனுடைய வார்த்தையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சேருனா என்ன அரபியில், சேருனா அரபியில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ஹாதா ஹாதா மட்டும் சொன்னோம்னா பரிபூர்ணமாகாதுல்ல. ஜும்லத்து முஃபீதா நம்ம பார்த்தோம், பரிபூர்ணமான வாக்கியம் அடையினா அது 2 வார்த்தையாவது இருக்கணும். பார்த்தோமா இல்லையா? சரிங்களா? அப்போது என்ன சொல்கிறாங்க அடுத்து பாருங்க, ஒரு வீடு போட்டுட்டாங்க. போட்டுட்டு ஹாதானா இதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கிறாங்க, பைத்துன். என்ன சொல்கிறாங்க, பைத்துன். பைத்துன் என்னது, வீடு. அப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடச்சிருச்சு, பைத்துன் வீடு. ஹாதா பைத்துன், இது ஒரு வீடு. சரிங்களா? இது ஒரு வீடு. ஓகேவா? இது ஒருமைக்கும் இந்த ஹாதாவை பயன்படுத்துவாங்க, ஒருமைக்கு தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஹாதா பைத்துன். சரி, ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்து நம்ம சொல்லுவோம், ரொம்ப தூரமாக இருக்குது, இங்கிருந்து ஒரு பள்ளிவாசல் அங்கே தூரமாக இருக்குது, ஹாதா மஸ்ஜிதுன்னு சொல்ல மாட்டோம், பக்கத்தில் இருக்கிறதுக்கு தான் சொல்லுவோம். பக்கத்துலனா இது பக்கத்தில், இது பக்கத்தில். சரிங்களா? இங்கிருந்து அங்கே கொஞ்சம் தாண்டி போயிட்டால் கூட அது தூரம் தான். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் நம்ம இந்த ஹாதா பயன்படுத்துவோம். சரிங்களா? இப்போது இந்த ஹாதா பற்றி தெரிஞ்சிருச்சுன்னு அடுத்து நீங்கள் பேரை மனப்பாடம் பண்ணிட்டீங்கனாலே போதும். இந்த ஹாதா வச்சு நீங்கள் 30, 40, 50, 60 வாக்கியம் வரையும் பேசலாம். ஜும்லத்து முஃபீதா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு சென்டென்ஸ் பயனுள்ள வாக்கியம் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சரிங்களா? இப்போ பைத்துன் அப்படின்னா வீடு. அடுத்து பாருங்க, மஸ்ஜிதுன். மஸ்ஜிதுன்னா பள்ளிவாசல். வெறும் மஸ்ஜித் மஸ்ஜித் சொல்கிறோம், அது ஒரு பயனுள்ள வாக்கியமாக நீங்கள் எப்படி மாற்றுவீங்க, ஹாதா மஸ்ஜிதுன். முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு சென்டென்ஸை சொல்கிறீங்க, ஹாதா மஸ்ஜிதுன். அதுக்கடுத்து பாபுன் அப்படின்னா கதவு. சரிங்களா? வாசல், கதவு. ஹாதா பாபுன், இது ஒரு கதவு. அதுக்கடுத்து நம்ம கையில் வச்சிருக்கிறது கிதாபுன், அப்போ ஹாதா கிதாபுன். அதுக்கடுத்து பேனாக்கு கலமுன், ஹாதா கலமுன். அதுக்கடுத்து சாவிக்கு மிஃப்தாஹுன், ஹாதா மிஃப்தாஹுன், இது ஒரு சாவி. அதுக்கடுத்து ஒரு டேபிளுக்கு நம்ம எப்படி சொல்றது, மக்தபுன், ஹாதா மக்தபுன், இது ஒரு டேபிள். மக்தபுன் டேபிள், இது ஒரு டேபிள் அப்படின்னு சொல்றதுக்கு ஹாதா மக்தபுன். அதுக்கடுத்து கட்டில், அதுக்கு என்ன அர்த்தம், சரீருன். சரீருன்னா கட்டில், இது ஒரு கட்டில் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஹாதா சரீருன். அதுக்கடுத்து ஹாதா குர்சியுன், இது ஒரு சேர். அப்போ பாருங்க, 1, 2, 3, 9 வார்த்தைகள் இப்போ உங்களுக்கு புதுசாக கிடைச்சிருக்குது. சரிங்களா? இப்போ பேஜ் இப்படி நம்ம திருப்பிட்டோம்னு வைங்களேன், மனப்பாடம் பண்ணாம அவ்வளோதான், அது அங்கேயே தான் இருக்கும், நம்மள்கிட்ட இருக்காது. புத்தகத்திலே தான் இருக்கும், நம்மள்கிட்ட இருக்காது. அப்போ என்ன செய்யணும், இந்த கிளாஸ் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் மனனம் செய்ய வேண்டும். அப்படிங்களா? அது ஒன்று. இப்போ நோட்டில் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, பைத்துன் வீடு, மஸ்ஜிதுன் பள்ளிவாசல், பாபுன் தனியாக அழகா அரபு மொழி வார்த்தைகள்னு சொல்லி ஒரு பக்கத்தில் அழகாக நீங்கள் எழுதுறீங்க. லெசன் 1ன்னு போட்டு இதில் கிடைத்த எனக்கு கிடைத்த அரபு மொழி வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் அப்படியே நீங்கள் எழுதுறீங்க. ஒவ்வொரு லெசனுக்கும் நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு வரும்போது நீங்கள் அப்டேட் ஆகிட்டே போவீங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஈஸியான வேர்டுகள் தான், நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். நம்ம அருகாமையில் இருக்கும்போது இதை நம்ம பயன்படுத்தணும், நமக்குள்ள மத்தியிலே பயன்படுத்தணும். இப்போ வரமா, உள்ள வரமா, ஹாதா கிதாபுன், ஹாதா மக்தபுன், ஹாதா குர்சியுன், ஹாதா பாபுன், ஹாதா மஸ்ஜிதுன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். ஒரு மற்ற சகோதரருக்கு முன்னாடி நின்று ஹாதா மஸ்ஜிதுன் ஹாதா சொல்லும் பொழுது அவங்க ஒரு ஆச்சரியப்படுவாங்க. எப்படி நீங்கள் அரபி பேசுறீங்கிற அவங்க நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அப்போ ஒரு ஜும்லா முஃபீதா இதில் உருவாகுது. பாருங்க, ஜும்லா முஃபீதா பயனுள்ள வாக்கியம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை செலுத்துது பாருங்க. அப்போ இந்த ஒரு பக்கத்தை கடக்கும்போது நம்ம எப்படி கடக்கணும்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து பாருங்க, இப்போ சூப்பரா அதே வாக்கியத்தை நீங்க ஸ்டாண்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அந்த வாக்கியத்தை நீங்க கேள்வி வாக்கியமாக எப்படி மாற்றுவது, எப்படி கேள்வி வாக்கியமா எப்படி நான் மாத்துறது அப்படிங்கிறத சொல்லி தராங்க. ஆதா குர்சியும் நம்ம சொல்லிட்டோம். இது இன்னொரு கேள்வி வாக்கியம் எப்படி மாத்துறது, இது இது சேரா அப்படின்னு நம்ம கேட்கிறோமா இல்லையா,
எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். இது புத்தகமா, இது டேபிளா நம்ம கேட்குறோமா இல்லையா? அதை எப்படி அரபியில் நம்ம பயன்படுத்துவது ரொம்ப ஈஸியாக சொல்லி தராங்க. இப்போ பாருங்க, மா அப்படின்னா என்னன்னு அர்த்தம். எப்படிங்க? டஸ்டர் கொடுக்கும். இப்போ ஹாதாங்கிறது எழுதிட்டீங்களா? நம்ம ரெண்டாவது கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, மா. மானா என்ன? ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஜஸ்ட். சரிங்களா? மானா என்ன? இப்போ அடுத்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. ஹாதானா 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 இது. இப்போ மாஹாதா பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. சரிங்களா? மாஹாதா இது என்ன, அவ்வளவுதான். மாஹாதா மாங்கிறது என்ன நம்ம படிச்சிருக்கணும் புதுசா, இப்ப நம்ம பில்ட் பண்ணணும், உருவாக்கணும். ஹாதாங்கிறது இது. அப்போ இது என்ன? நம்ம பொதுவாகவே நம்ம தமிழ் நம்ம நல்லா பேசி பழனதுனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, என்ன இது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எப்படி நம்ம தமிழ்ல எப்படி பண்ணும், இப்படிதான் எழுதுவோம், என்ன இது அப்படி சொல்லக்கூடாது. பின்னாடி இருந்து கொஞ்சம் அர்த்தம் வச்சு பழகணும். அரபி பொறுத்தளவுல இது என்ன, நம்ம என்ன பண்ணுவோம், என்ன இது, அது ஒரு சரியான வார்த்தை இல்லை. அரபி பொறுத்தளவு பின்னாடி இருந்து அர்த்தம் வைக்கணும். இது என்ன, சரிங்களா? அது ஒரு நெருக்கமான ஒரு வழிமுறை அர்த்தம் வைக்கிறது. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாங்க, மாஹாதா என்ன அர்த்தம், இது என்ன? ஒரு பக்கத்துல ஒரு வீடு போட்டுட்டாங்க. வீடை வந்து அரபில் நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க, பைத்துன். அப்போ ஒருத்தர் கேட்கிறார், நீங்க சகோதரர் மாஹாதா கேட்குறீங்க. அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு, ஹாதா பைத்துன், வீடு இருக்குது, நீங்க கேட்குறீங்க மாஹாதா இது என்ன, ஹாதா பைத்துன், ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. இப்ப நீங்க கேட்குறீங்க, அது பார்த்தா வீடு மாதிரி இல்லை, டிஃப்ரெண்டா இருக்குது, அது வந்து ஹோட்டல் மாதிரி இருக்குது. அப்போ கேட்குறீங்க நீங்க, பக்கத்துல ஒரு ஹம்சா போட்டு அ ஹாதா, இன்னொரு புது வார்த்தை. நீங்க நார்மலா ஹாதா படிச்சீங்கன்னா இதுன்னு அர்த்தம். அ போட்டு ஹாதா அப்படின்னு வந்துச்சுன்னா இதுவா ஒரு அர்த்தம், ஒரு கேள்வி கேட்கிற ஒரு முறைக்கு வந்துடும். இதுவா, இதுவா, இதுவா அப்படின்னா ஹாதா பைத்துன் இது வீடா, ஒரு சந்தேகமா நீங்க கேட்குறீங்க. ஒரே ஒரு ஹம்சா முன்னாடி போட்டு ஹாதா பைத்துன் இது வீடு தானா, இது வீடா? அப்போ ஆமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே அரபின்னு ஒன்று தெரியும். நாம் வச்சுதான் நம்ம ரொம்ப நாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மொத்த அரபியே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? நம்ம ஹஜ்ஜுக்கு போனதுலேருந்து உம்ரா போனதுலேருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தைன்னு சொன்னா இந்த நாம் தான். நாம் ஆம் இல்லைங்கிறக்கு லா இல்ல. அப்போ நாம் சொல்லிட்டு அடுத்த பதில் உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிட்டீங்க. என்னது? நாம் இது ஒரு வீடு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம், நாம் ஹாதா பைத்துன். அப்ப பாருங்க, ஒரு 2 நபர்கள் பேசக்கூடிய 4 வாக்கியம் எவ்வளவு ஈஸியா கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ அடுத்து பாருங்க, சட்டைக்கு கமீசுன்னு அர்த்தம், கமீசுன்னு அர்த்தம். இப்ப நான் நல்லா மைண்ட்ல சொல்லுங்க, ஒரு 3 டைம் சொல்லிக்கோங்க. கமீசுன் சட்டை, கமீசுன் சட்டை, கமீசுன் சட்டை. இப்போ நீங்க புக்கை பார்க்க வேண்டாம், நான் வந்து தமிழ்ல சொல்லுவேன், இப்போ நீங்க அரபில சொல்ல போறீங்க இன்ஷா அல்லாஹ். பார்க்க வேண்டாம். இது என்ன, இது நான் ஆக்சுவலா இப்போ நான் வந்து தமிழ்ல சொல்றதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. சரிங்களா? இது என்ன, மாஹாதாங்கிறீங்க. அதாவது இப்ப பாருங்க, இது என்னன்னு கேட்கும்போது மாஹாதா. சரிங்களா? அப்போ இது ஒரு சட்டை எப்படி சொல்லணும், அவ்வளவுதான். மாஹாதா ஹாதா கமீசுன். இப்ப பாருங்க, மாஹாதா
ஹாதா குர்சியுன். மா ஹாதா? ஹாதா கிதாபுன். அவ்வளவுதான். அப்போ இன்னொரு கேள்வி கூட கேட்கிறேன். ஹாதா கிதாபுன்? இல்ல, நஅம். நஅம் நஅம். அடுத்து ஹாதா கிதாபுன். சரிங்களா? ஹாதா குர்சியுன். ஆம் தான் நமக்கு வருது. என்ன? நஅம் நஅம் ஹாதா குர்சியுன். இதே தான். இப்ப கீழே பாருங்க, சேருக்கு நம்ம என்ன படிச்சோம்? குர்சியுன்னு படிச்சோம். இப்ப இங்க என்ன கேக்குறாங்கன்னா, பொருள் வேற, ஆனா வார்த்தைங்க வேற. சரீர்னு என்ன படிச்சோம்? கட்டில்னு படிச்சோம். இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, சேரை பார்த்துட்டு இது ஒரு கட்டிலா நம்ம கேட்கிறோம். அஹாதா சரீருன், இது ஒரு கட்டிலா கேட்கிறோம். இப்ப அவங்க பதில் என்ன சொல்றாங்க? லா, இல்லை. அப்ப என்னது? ஹாதா குர்சியுன். சரிங்களா? கேட்கிறார், அஹாதா சரீருன், இது கட்டிலா? லா, ஹாதா குர்சியுன். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஹாதா குர்ஆனுன், ஹாதா ஹாதா கிதாபுன். அரபி தவிர எல்லா மொழி லாங்குவேஜ் வருது. என்ன? பரக்கல்லாஹ். ஹாதா குர்ஆனுன், ஹாதா கிதாப். ஹாதா கிதாபு புகாரி? லா, ஹாதா கிதாபுன். ஹாதா பைத்துன்? ஹாதா பைத்துன். ஹாதா இப்போ ஹாதா பைத்துல்லாஹ்? நஅம். ஹாதா பைத்துல்லாஹ்? நஅம். இப்போ நஅம் சொல்லணும். நஅம் பைத்துல்லாஹ். நஅம் ஹாதா பைத்துல்லாஹ். வெறும் பைத்துன் கேட்டா இது வீடா கேட்டா கிடையாது. ஹாதா மஸ்ஜிதுன். சரிங்களா? அப்போ அதுக்கு அடுத்து பாருங்க, ஒரு பேனா வச்சுட்டாங்க. பேனான்னு சொன்னா கலம்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்க என்ன கேட்கறாங்க? அஹாதா மிஃப்தாஹுன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரு சாவியா கேட்கறாங்க பேனாவை பார்த்து. அப்ப நம்ம என்ன சொல்லணுங்க? லா, ஹாதா கலமுன். கலமுன். அப்ப பாருங்க, நம்ம கீழே ஆன்சர் பார்க்கவே நமக்கு வருது. அந்த முறை தான். எந்த இடத்துல இதே வார்த்தை தான், அந்த வார்த்தை எங்க போட்டு நம்ம அந்த ஹாதா சொல்லணும், லா சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம படிக்கும்போது, கொஸ்டினுக்கு அந்த ஆ போட்டோம் அஹாதா அப்படிங்கிற போடும் பொழுது நம்மளால நிறைய உருவாக்க முடியுது. அதுக்கடுத்து பாருங்க, நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா நஜ்முன். நஜ்முன். அப்ப நம்ம கேட்கிறோம், மா ஹாதா? ஹாதா நஜ்முன். சரிங்களா? ஆக்சுவலா நம்ம பக்கத்துல இருக்கிறத என்ன பண்ணோம்? ஹாதாங்க அதை படிச்சோம். இருந்தாலும் அவங்க இதுல இருக்கிறத கேட்கறாங்க. சரிங்களா? பிக்சர்ல உள்ளதை கேட்கறாங்க. நம்ம தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த நஜ்ம் அவங்க அதை குறிச்சு கேட்கல, பிக்சர்ல இருக்கக்கூடியதை கேட்கறனால இங்க ஹாதா போடுறாங்க. மா ஹாதா? ஹாதா நஜ்முன். சரிங்களா? அப்ப இன்ஷா அல்லாஹ் இதுவரையும் போகும். இதுவரையும் நமக்கு போதும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதுல நிறைய இந்த 2 பேஜ்ல நிறைய வகையான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. நிறைய வகையான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? பைத்தை யூஸ் பண்ணிருக்கிறாங்க, கமீஸை யூஸ் பண்ணிருக்காங்க, குர்சி, மிஃப்தா, நஜ்ம் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணாத வார்த்தைகள் மக்தப் இருக்குது, கிதாப் இருக்குது. நம்ம என்ன செய்யலாங்க? நம்மளே என்ன பண்ணலாம்? உருவாக்கி கொஸ்டின்களை உருவாக்குறவங்க தாராளமா நீங்க உருவாக்கலாம். உருவாக்கி நீங்களே பதில் சொல்லி பாருங்க. சரிங்களா? அதற்கு அடுத்த இதுல என்ன வருதுங்க? கேள்வி கேட்கறாங்க, பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சொல்லி பார்க்கணும். மா ஹாதா, இது என்ன? சாவி கொடுத்துருக்குறாங்க, அது எனக்கு பதில் வருதா? ஹாதா குர்சி வருதா, சரீர் வருதா, மிஃப்தாஹ் வருதா? சரிங்களா? அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். எழுத வேண்டாம். நம்ம இதை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டாலே அடுத்து நான் கேட்கும்பொழுது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அது நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அப்ப இன்ஷா அல்லாஹ் இதோடு இன்று வகுப்பு நிறைவடைகின்றது. லுகத்துல் அரபியா வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் புதன்கிழமை தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இணைந்தீர்கள். ஏதாவது சந்தேகங்கள்னு சொன்னா என்ன பண்ணுங்க, குடும்பத்தில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதை கற்றுக்கொண்டு பயனடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.